ஹே அன்பு உள்ளங்களுக்கு நெஞ்ச வணக்கம். நான் உங்க ஆலன் ஃப்ரம் ட்ரேட் வித் ஆலன் சேனல். நான் என்னோட முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரியே ஐஓசி ஸ்டாக் அண்ட் ஓஎன்ஜிசி ஸ்டாக்கை நான் அப்சர்வ் பண்ணேன். அதில் ஐஓசி அண்ட் ஓஎன்ஜிசியில் எனக்கு ஐஓசியில் என்டர் ஆகலான்னு தோணுச்சு. ஐஓசியோடைய 5 minutes கேண்டில் ஸ்டிக்ஸ் இதுதான். நான் எங்கே என்டர் ஆனேன்னா 551.1 என்டர் ஆனேன். அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சு மேலே தான் போச்சு நான் என்டர் ஆனோடனே. ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் இது வந்து மார்க்கெட் போய் சப்போர்ட்டட் ரெசிஸ்டன்ஸை போய் டச் பண்ணிட்டு திரும்ப ரிவர்ஸ் வரணும். அதே மாதிரி 20 மூவிங் ஆவரேஜ் போய் டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ரிட்டர்ன் வந்தது. ரிட்டர்ன் வந்துட்ட பிறகு இங்க ரொம்ப மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தது இன்னும் கீழே போறதுக்கு. ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்குன்னு கொஞ்சம் வெளியே வந்து நான் பார்த்தேன். வெளியே வந்து பார்க்கும்போது ப்ரீவியஸ் சப்போர்ட் இதுதான், இந்த பாயிண்ட் தான் எக்ஸாக்டா ப்ரீவியஸ் சப்போர்ட்ல இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் ப்ரீவியஸ் சப்போர்ட்ல இருக்கும் போது கண்டிப்பா அந்த சப்போர்ட்ல இருந்து மேல புஷ் பண்ணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. கீழே புல் பண்ணுன்ற டைம்லயும் மார்க்கெட் டவுன்ல போதோ இல்லாட்டினா அப்ல போதோ சப்போர்ட்ல இருக்கும்போது கொஞ்சம் அங்க வந்து எப்பவுமே முக்கும் எந்த ஸ்டாக்கா இருந்தாலுமே. ஸோ இப்போ சப்போர்ட்ல இருக்கிறதுனால எனக்கு ப்ராஃபிட் கொஞ்சமா வந்தா போதும் அப்படின்னு நினைச்சேன். 4,000 குவான்டிட்டி நான் வாங்கியிருந்தேன். ஸோ 151.1ல இருந்து 150.65க்கு வந்த உடனே நான் என்னுடைய ஸ்டாக்கை எக்ஸிட் பண்ணிட்டேன். இதுல இருந்து எக்ஸிட் ஆயிட்டேன் மேனுவலி. அதாவது ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் பேசிஸ்ல நான் எக்ஸிட் ஆனேன். இதுதான் ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்து வச்சுக்கோங்க. நம்மளுடைய ப்ராஃபிட்டை எப்பவுமே அக்வயர் பண்ணி வச்சுக்கணும். நம்மளுக்கு ப்ராஃபிட் ஒரு சின்ன அமௌண்ட் ஆச்சு வந்துச்சுன்னா அதுக்கும் கம்மியா ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிட்டு மேனுவலி எக்ஸிட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். நான் பிராக்கெட்டோட தான் போட்டிருந்தேன். என்னுடைய டார்கெட் வந்து 1.5 வச்சிருந்தேன். அதாவது என்ன சொல்றது 149.6 அந்த பிரைஸ்ல வரும்போது தான் எக்ஸிட் ஆகணும்னு வச்சிருந்தேன். ஆனா 150.6 வந்த உடனே நான் எக்ஸிட் ஆயிட்டேன். ஸோ என்னோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,800 rupees. நான் 4,000 ஸ்டாக் குவான்டிட்டி வாங்கினதுனால 50 பைஸ் ப்ராஃபிட் ரேஞ்சில் 1,800 rupees ப்ராஃபிட் எனக்கு அழகா வந்துச்சு. ஸோ இந்த 0.3% 0.5%ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பேசிஸ்ல நான் இன்னைக்கு ட்ரேடை என்டர் பண்ணி எக்ஸிட் பண்ணியிருக்கேன். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தெரிஞ்சு வச்சு. ஏன்னா ஒரு ஸ்டாக்கோடைய வாலட்டாலிட்டியை வச்சே சொல்லுவாங்க. பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பார்க்க எக்ஸ்பீரியன்ஸ் வரும். எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது ஓகே இதுக்கு மேலே இந்த ஸ்டாக் கீழே போவாது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அதே மாதிரி இங்கே எக்ஸிட் ஆனேன். இவ்வளோ தூரம் கீழே வந்துட்ட பிறகு எக்ஸிட் ஆனேன் 150.6 ரேஞ்சில். பார்த்தா அதிகமாக ரிவர்ஸ் தான் போயிட்டு இருக்கு. இங்கே நான் எக்ஸிட் ஆனால் ரிவர்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து சைட் வேல போயிட்டு இருக்கிறதுனாலையும் நீங்கள் நல்லா நிஃப்டியை வாட்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸில் கீழே வந்ததோட அதிகமாக சைட் வேலையே தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட். ரொம்ப டவுன் ட்ரெண்டில் போல. இன்னும் டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் வரல. ஆல்மோஸ்ட் 11,490 ரேஞ்சிலேயே மார்க்கெட் முக்கிட்டு இருக்கு. இதுக்கும் கீழே போச்சுன்னா மத்தியானத்துக்கு மேல 1:30க்கு மேல டெஃபினட்டா நீங்க இந்த ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்ல ஆயில் பிரைஸ் ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தது இல்லையா? அதனால ஆயில் அண்ட் கேஸ் ஐஜிஎல் இல்லாட்டி ஓஎன்ஜிசி கோல் இண்டியா ஐஓசி இந்த மாதிரி ஸ்டாக்ல 1:30க்கு மேல என்டர் ஆகலாம். நீங்க ஆஃப்டர்நூன் 1:30க்கு மேல நீங்க என்டர் ஆகலாம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுல சைட்வே இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. டவுன் ட்ரெண்டா இல்லையா அப்படின்னு இன்னித்த ட்ரேடை பொறுத்தளவுல கன்ஃபர்மேஷன் வரல. நீங்க பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் எப்பவுமே டெய்லியும் நீங்க வந்து குளோபல் மார்க்கெட்டை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? குளோபல் மார்க்கெட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி சமயத்துல நியூஸ் டெய்லியும் நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். அதே மணி கண்ட்ரோல் வெப்சைட்ல நியூஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றது எல்லா ஹெட்லைன்ஸையும் நீங்க பார்த்து ஏதாவது டீட்டெயிலாக பார்க்கணும்னா பார்த்து வச்சுக்கணும். டெய்லி பண்ண வேண்டிய விஷயம் இதெல்லாம் ரொம்பவே நல்லது. நம்மளுடைய ஆயில் ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்குன்றதுனால அந்த நியூஸை பார்த்துட்டு ஐஓசியில் நான் என்டர் ஆனேன். ஐஜிஎல்ல நம்ம என்டர் ஆயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பார்த்துக்கோங்க இன்னும் நல்ல ப்ராஃபிட்டே நம்மளுக்கு வந்திருக்கும். இதுவே போதுமான ப்ராஃபிட் தான், இதுவே நல்ல ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு. ஸோ அதனால எக்ஸிட் ஆகிறது நல்லதுன்னு தோணுச்சு. கரெக்டான டைம்ல நான் எக்ஸிட் ஆகிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க. அண்ட் இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் சேனல் ஃபர்ஸ்ட் டைம், என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் நான். அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்க. பார்த்து பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் உங்களுக்கு உடனுக்குடன் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.